இன்னைக்கு வீடியோல நம்ம ரெண்டு படங்களை பத்தி பார்க்க போறோம். அதுல ஒரு படம் வந்து கம்மி பட்ஜெட்ல எப்படி அதிக வசூல் எடுத்தாங்க, அது என்ன படம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்ததான் அதிக பட்ஜெட்ல 5000 ரூபாய் கூட வசூல் எடுக்காத ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன படம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை பத்தி பார்ப்போம். இது இல்லாம ருத்ரன், சாக்குந்தலம், தசரா, அப்புறம் விடுதலை, இந்த படங்களோட வசூலை பார்ப்போம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அப்படியே பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணும்போது வழக்கமா கையில மொபைலை வச்சுதான் நான் வந்து உங்ககிட்ட இந்த வசூல் ரிப்போர்ட் எல்லாம் சொல்லுவேன். அது காரணம் அவ்வளவு படங்களோட வசூலை வந்து இவ்வளவு லட்சம் எக்ஸாக்டா அப்படியே நம்மளுக்கு மைண்ட்ல ஏத்திக்க முடியாது. அதனால அதை பார்த்து சொல்றதுதான் ஒரே வழி. சோ அப்படி நம்ம வந்து வழக்கமா மொபைல் வச்சு பண்ணும்போது இன்னைக்கு என் கையில ஒரு மொபைல் இல்ல. சோ அப்படி பண்றதுக்கு மொபைல் இல்ல, சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன், நாளைக்கு வந்துடும். அதுக்காக இன்னைக்கு நம்ம லேப்டாப்பை பார்த்து தான் சொல்ல போறோம். அந்த லேப்டாப்பை பார்த்து நான் சொல்றேன், அந்த டைம்ல உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஃபுல் இமேஜா வந்துடும். வழக்கமா நான் ஒரு 5 செகண்ட் போடுறது இப்ப ஃபுல் இமேஜாவே உங்களுக்கு அப்படிதான் வரப்போகுது. சோ அதுக்கு நடுவுல நான் தான் சில விஷயங்கள் பேச போறேன். சோ இப்ப தசரா படத்தோட 22வது நாள் வசூல், இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு எவ்வளோ, ஆந்திரா எவ்வளோ, கர்நாடகா எவ்வளோ அப்படிங்கறத சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ அதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ தசரா படத்தோட 22வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சமும், இந்தியா முழுக்க 21 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 லட்சமும் வந்து வசூல் பண்ணிருக்கு நேத்து மட்டும். சோ தசரா படத்தோட ரீஜியன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானால 78 கோடியே 45 லட்சமும், தமிழ்நாட்டுல 3 கோடியே 14 லட்சமும், கர்நாடகால 8 கோடியே 6 லட்சமும், கேரளால 64 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 கோடியே 90 லட்சமும். சோ இந்தியா முழுக்க 96 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 2.78 மில்லியன் யூஎஸ் டாலர் கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து 22 கோடியே 85 லட்சம். சோ வேர்ல்டு வைடு 119 கோடியே 4 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். சோ அது அடுத்ததா விடுதலை படத்தோட டே 21 கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 23 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 14 லட்சம், இந்தியா முழுக்க 41 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 39 கோடியே 18 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 11 லட்சமும், இந்தியா முழுக்க 47 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 54 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு 54 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. இந்த படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அதுக்கு அடுத்ததா ஷாக்குந்தலம் படத்தோட டே 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், தமிழ்நாட்டுல 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 7 லட்சம், வேர்ல்டு வைடு 44 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஆந்திரா தெலுங்கானா டோட்டல் கலெக்ஷன் 5 கோடியே 70 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 56 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 9 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஷாக்குந்தலம் படத்தை பொறுத்த வரையும் ஒரு டிசாஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ல தெலுங்குல இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படியே ஒரு படம் ஃபிளாப் ஆனா கூட அந்த பட்ஜெட்ல, அதாவது இப்ப 60 கோடி இந்த படம் பட்ஜெட் அப்படின்னா ஒரு 40 கோடி கலெக்ஷன் பண்ணி தோத்து போயிருக்கும், இல்ல 50 கோடி கலெக்ஷன் பண்ணி தோத்து போயிருக்கும். இப்ப ராவணாசுரா கூட பாத்தீங்க அப்படின்னா 50 கோடி அதோட பட்ஜெட், ஆனா கலெக்ஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 கோடி 26 கோடி கிட்ட வந்துச்சு. அதுலயாவது பாதி வந்தது, இது அது கூட வரல. ரொம்ப மட்டமான படமா அமைஞ்சிருக்கு, ரொம்ப மட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, ஒரு டிசாஸ்டர். சோ அது அடுத்ததா ருத்ரன் படத்தோட டே 7 கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 9 லட்சம். சோ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல 11 கோடியே 98 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 76 லட்சமும், கர்நாடகால 85 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 46 லட்சமும், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 75 லட்சமும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 84 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. சோ அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு வந்து யாத்திசை படம் வந்திருக்கு. நிறைய பேரு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழரசன். சோ அந்த படத்துக்குமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு படம் தெய்வ மச்சான், விமலோட படம் தெய்வ மச்சான். அந்த படம் எப்படி இருக்கு, நீங்க ஒருவேளை இந்த படம் 3 படங்கள்ல ஏதாவது ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. சோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் கம்மி பட்ஜெட் போட்டு பெரிய கலெக்ஷன் எடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது வேற எந்த படமும் இல்லைங்க, ஒரு தமிழ் படம். விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்புல வந்த ஒரு வித்தியாசமான காமெடி திரைப்படம். சோ நடுவுல கொஞ்சம் பக்கத்து காலம் தான் அந்த படம். அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 லட்சம். சோ அந்த படத்தோட வசூலை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மிரண்டு போயிருவீங்க. தமிழ்நாட்டுல 14 கோடியே 50 லட்சம், கர்நாடகால 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு பாத்தீங்க அப்படின்னா 18 கோடியே 50 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அந்த சமயத்துல எல்லாருமே பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தை. சோ நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படிங்கும் போது அவரு அந்த படத்தெல்லாம் மறந்துகிட்டு என்னது சிவாஜி செத்துட்டாரா அப்படின்னு அவர் புதுசா ஒரு மாதிரி புதுசா இருந்தது. அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை நம்ம பார்த்ததே இல்லை. ஏதோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அண்ணனோ தம்பியோ அந்த ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது அவரோட நடிப்பு. அது தென்மேற்கு பருவக்காற்றுல இருந்தே அவர் ஒரு வித்தியாசமான நடிப்பை கொண்டு வந்திருந்தாலுமே இந்த படத்துலதான் பெரிய பிசினஸ் பண்ணப்பட்டுச்சு. சோ அதுக்கப்புறம் அந்த சூதுகவும் அதோட மிகப்பெரிய வெற்றி. அதை இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். சோ கம்மி பட்ஜெட் போட்டு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சது இந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும். சோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை போட்டு வெறும் 5000 ரூபாய் கூட வசூல் பண்ணாம போன படம், அது எப்படி அப்படி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கலாம். அது இருக்கு, அது இருக்கு. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இருக்கு, அப்படி நடந்திருக்கு. அது என்ன படம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன், அந்த படத்தோட பட்ஜெட்டையும் சொல்றேன், அந்த படத்தோட கலெக்ஷனையும் சொல்றேன், அது ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனையும் சொல்லணும்ல. அதை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சிரிச்சிருவீங்க. கண்டிப்பா சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிரிக்கல அப்படின்னா இன்னும் நான் பெட்டரா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த படம் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் ஈட் டாக். ஆனா இது இப்படிலாமாடா பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுவும் 2 படத்துக்கு. இந்த படத்துக்கு இல்லாம நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச ஒரு படத்துக்கும். நிக்கோலஸ் கேஜ்ங்கிற ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியும், நிறைய படம் நடிச்சிருக்காரு. நேஷனல் ட்ரெஷர், கானர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஒரு சக்சஸ்ஃபுல் ஆக்டர் தான். இருந்தாலுமே அவர் நடிச்ச படமும் அட்டர் ஃபிளாப் தான். ஆனா அதுக்கு இந்த அளவுக்கு கம்மியா கலெக்ஷன் வரல. இப்ப வந்து இந்த டாக் ஈட் டாக் அப்படிங்கிற இந்த நிக்கோலஸ் கேஜ் நடிச்ச படம் வந்து 2016ஆம் ஆண்டு வருது. ஆனா நம்ம வந்து இன்னும் ஒரு 8 வருஷத்துக்கு பின்னாடி போக வேண்டியது இருக்கு. 8 வருஷம் பின்னாடி போனாதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஆமா, டாக் ஈட் டாக் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 2008ல 2 மில்லியன் பட்ஜெட். 2 மில்லியன்னா $1 வந்து இன்னைக்கு காலகட்டத்துக்கு 80 ரூபாய்க்கு மேல வருது. சோ அன்னைக்கு காலகட்டத்துக்கு அதாவது 2008ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 65 ரூபாய் 70 ரூபான்னு வைங்களேன். சோ ஒரு 2 மில்லியன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15 கோடி கிட்ட வருது. சோ 15 கோடி கிட்ட இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே வருது. சரி, 15 கோடி பட்ஜெட் போட்ட ஒரு படம் ஃபிளாப் ஆச்சுன்னா எவ்வளவு எடுக்கும்? நீங்களே மனசாட்சியோட யோசிங்க. இப்ப கூட நம்ம சொன்னோம் 60 கோடி போட்டு வெறும் 12 கோடி வசூல் எடுத்திருக்கு, ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதோட பல மடங்கு ஒரு படம் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு ஃபிளாப்பை நீங்க பார்த்திருப்பீங்களான்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மரண ஊத்து இந்த படம். என்ன என்ன கலெக்ஷன் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா சத்தியமா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இல்ல நீ பொய் சொல்றடா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாங்க, இந்த படத்தோட வசூல் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா $80. வெறும் $80. அதாவது நீங்க யூடியூப்ல உங்க சேனல் ஒரு வேளை மானிட்டைஸ் ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது ஒரு கிறுக்கு வேஷம் போடுறீங்க, இல்ல உங்களுக்கு எதுவுமே பணம் தெரியலனாலுமே கண்டிப்பா நீங்க மாசம் ஒரு $80 எடுத்துடலாம். ஆனா 15 கோடி கிட்ட பணம் போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்துக்கு வெறும் $80 வந்து கலெக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? இந்த படத்தோட ரீசனை நான் சொல்றேன். இந்த படம் ஏன் ஃபிளாப் ஆச்சு அப்படிங்கிற ரீசன், இந்த படம் டாக் ஈட் டாக் அப்படிங்கிற இந்த டைட்டில கேட்டதும் இவங்க வந்து இதுக்காக விட்ட ப்ரொமோஷனுக்காக விட்ட ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இது ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ, இது டிவில தான் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப பிக் பாஸ்க்கு வந்து ஒரு சினிமாட்டிக் ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எடுப்பாங்கல்ல. ஸ்டார்டிங்ல எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, கமல் வந்துட்டு இப்படி கண்ணுக்குள்ள கை விடுவாரு அந்த கண்ணாடிக்குள்ள. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க மக்கள் கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. இது தியேட்டர்ல எல்லாம் ரிலீஸ் ஆகாது போலட்டு. சோ தியேட்டர்ல பார்த்தா இந்த படம் நிறைய தியேட்டர்ல போட்டு 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 எல்லாமே வந்து ஃபுல்லே ஆகாம ஒரு டிக்கெட் கூட வைக்காம எல்லா தியேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் இந்த படம் வந்து $80 கலெக்ட் பண்ணிருக்கு. அது ஒரே ஒரு ஷோ தான், அது ஒரே ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ல ஒரு ஷோ ஓடி அதுலயும் 3-4 பேர் வந்து பார்த்திருக்காங்க மனசாட்சியோட. அவங்க 4 பேருக்காக அவங்களும் படம் போட்டிருக்காங்க, இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. சோ $80 வசூல் பண்ணி இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான ப்ரொமோஷனா இருக்கும், எந்த அளவுக்கு ஒருத்தங்க இது படம் இல்ல ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து
எந்த அளவுக்கு ஒரு மட்டமான ப்ரொமோஷனா இருக்கும். உலகத்திலே இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ப்ரொமோஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. சோ இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம கேட்டோம்னா குபீர்னு சிரிக்கிற மாதிரி ரீசன்ஸ் படம் ஃபிளாப் ஆனதுக்கு இதே மாதிரியே $100 $150 எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கு, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு. சோ அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வரப்போற நாட்கள்ல நம்ம கண்டிப்பா பேசுவோம். சோ அப்படிப்பட்ட படங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. சோ இன்னொரு வீடியோல அதை பத்தி நம்ம பேசுவோம். சோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.